நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை நடுவில் வெளிப்படும்படி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இயேசப்பா நீர் ஆசீர்வதித்த அந்த நல்ல ஆண்டவரே வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை நடுவில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த ஆராதனை நடுவில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை ஆண்டவரே அமர்ந்திருந்து ஆண்டவரே நேரலையின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிரச்சனை, போராட்டங்கள், கண்ணீர், கவலைகளோடு கூட இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டு பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வேத வார்த்தைகளின் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிறைவான நீர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறும் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் மாறும்படியாய் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், ஆமேன், என்னை ஆமேன் விடுவித்த தேவன், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலம் உண்டாக்கினார். ஆமேன், நமக்கு விசாலம் உண்டாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நன்மை கிருபையினால் பூமி சூழ்ந்தீர் என்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி.
எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபை எண்ணி என்றும் நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர் எல்சடாவாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்ரோயாக நம்மை காண்கிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? என்னை காண்கிற தேவன். அன்றைக்கு வனாந்திரத்தில் இருந்த ஆகாரை தேவன் கண்டார். இன்றைக்கு நம்மையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எபினேசராக நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். சூழ்நிலைகள் எல்லாம் எதிரடையாய் நின்ற நேரத்திலும், மனிதர்களெல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்பின நேரத்திலும், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளிலேயும் அவர் எபினேசராக நம்மோடு இருந்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எபினேசராய் கூட இருந்து சுகம் தந்தார், பலன் தந்தார், விடுதலை தந்தார். இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் நடத்த வல்லமுள்ள தேவன். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்று சொல்லி பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா
இதுவரை உதவினி யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே, எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினி, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினி, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்துல இந்த நல்ல மாலை நேரத்துல கர்த்தருடைய கிருபையின் கரம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய தயவு, ஓ நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனையோ சூழ்நிலைகள், பலவீனம் சூழ்ந்த நேரங்கள், கஷ்டங்கள் நிறைந்த நேரம், என் தேவன் எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லி பல நேரங்களில் கலங்கினது உண்டு. இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்த தேவன், ஓ எங்கள் கரத்தை பிடித்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த ராத்திரி வேளையில நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது போல, ஆமென். கர்த்தரை விசுவாசித்து கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, ஆமே. எனக்கு ஒத்தாசை
பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை அவர் அனுப்புவார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இருப்போடும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். இருக்கோடும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 ரெண்டு கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே
once again. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ நாங்கள் நம்புகிறதுமாலே வரும், மனிதனை நாங்கள் நம்பவில்லை. ஒருவேளை மனிதனை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆமென். உலக மருத்துவர்களை நம்பலாம். இவைகள் எல்லாவற்றுக்கு மேலான ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். அவர் தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை கட்டுகள் இருந்தாலும், எத்தனை சத்துருக்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளும்படி பலன் தருகிற தேவன் இருக்கிறார். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காக்கிற தேவன், என்னை நடத்துகிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை பராமரிக்கிற தேவன், என்னை விடுவிக்கிற தேவன். ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. சொல்லுங்க. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. கரங்களை தட்டி சொல்லுங்க. உங்கள் தயவாலே தான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. உங்க தயவுதான் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. எஸ் ஆமென். ஹல்லேலூயா. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அனைத்தும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைத்தும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. கட்டுகளின் மாற்றிடும் மோசே தயவை கண்டது போல், கட்டுகளின் மாற்றிடும் மோசே தயவை கண்டது போல்,
வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவாட்டிற்கான செய்யும். வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவாட்டிற்கான செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. சொல்லுங்க, எல்லாம் உன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல். யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல். வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவாளி பொழிய செய்யும். வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவாளி பொழிய செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. காக்கும் தயவே, என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காப்பவர் நீர், ஆண்டவரே என்னை நடத்துகிறவர் நீர் அல்லவா. தயவே, எல்லாம் உந்தன் தயவே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த ராத்திரி வேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னுடனே இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடையாய் நிற்கிற செங்கடல்கள் மாறும். தடையாய் நிற்கிற போராட்டங்கள் மாறும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் ஓவர் அற்புதம் செய்பவர். ஹல்லேலூயா. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, சத்தத்தை உயர்த்தி எல்லாம் உந்தன் தயவே. ஒரு முறை கூட என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. தாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பது ஆண்டவரே உங்க சுத்த கிருபைன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் பிழைத்திருப்பது உங்க கிருபை டாடி. நாங்கள் சுகத்தோடு இருப்பது உங்க கிருபை.
உங்க தயவுதான் எங்களை வாழ வைக்கிறது. எங்கள் மேல் வைத்தும் கிருபை பெரியது. ஹல்லேலூயா. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. ஒரு முறை கூட கடைசியாய், என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. அல்லேலூயா. 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 சமாதானத்தின் தேவன் தாமை சீக்கிரத்திலே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொன்ன தேவன், இந்த ராத்திரி வேளையில நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கைகளுக்கும் ஆமென் அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, மனிதர்களால் வருகிற போராட்டங்கள், சத்துருவினாலே வருகிற போராட்டங்கள், சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை தருகிறார். சர்வ வல்லமுள்ள தெய்வமே, எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நின்றபடி வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 111, பழைய ஏற்பாடு பக்கம் 742. 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரிகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் கொடுத்த நல்ல தருணத்துக்காக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் நம்முடைய தலைமை போதகர் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம், அதை குறித்தே கடந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த வேளையிலுமாய் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய்
சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். செபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உம்முடைய வார்த்தையை, ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தரும்படியாக செபிக்கிறோம். வந்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியான கிருபைகளை தாரும். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி அங்கே கூறுகிறதான வார்த்தையை பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது அநேகருக்காக, அநேக காரியங்களுக்காக அவர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதே போல இங்கேயும் நம்மை வாழ்த்துவது போல இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்பது நமக்கு ஒரு வாழ்த்துதல் கொடுப்பது போல அவர் சொல்லுகிறார். அதே வேளையில் இந்த வசனம் வாக்குத்தத்தமான வார்த்தை. சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லும்போது ஏன் அப்படி சொல்லப்பட்டுள்ளது என்றால், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை வஞ்சித்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததான அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சுதந்திரங்களை அவன் ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு வழியாய் இருந்தது பாவமே என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை நேசித்தபடியினாலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேண்டிய சகலவற்றையும், அவர்களுடைய சந்ததிக்கு வேண்டிய சகலவற்றையும் ஆண்டவர் அங்கே சிருஷ்டித்து அவர்களை அவ்வளவாக நேசித்து அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் என்றென்றைக்கும் சுபிட்சமாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு பெரிதான காரியங்களை செய்தார். அதே தேவன்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மையும் அந்த விதமாகவே நேசிக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆதாம் ஏவாளை எப்படி நேசித்தாரோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த அதிகாரத்தை அவர்கள் இழந்து அந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கு அடிமையாக அவர்கள் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பாவம் செய்தாலும் ஆண்டவர் அவர்களை தண்டித்தாலும் ஆண்டவர் அவர்களை வெறுத்து விடவில்லை. ஆகவேதான் அப்பொழுதே ஆண்டவர் அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அவர்களுக்குள்ள பாவத்திற்கான பிரயாசித்தத்தை அவர் செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆக நாம் ஆராதிக்கிற தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி பிசாசின் தலையை நசுக்கினார் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் அவனுடைய ஆளுகை நீக்கப்பட்டது. அதுவரைக்கும் மனிதர்கள் மேலே ஆளுகை செய்து கொண்டு வந்த அந்த பிசாசனுடைய கிரியைகளை ஆண்டவர் நசுக்கி போட்டபடியினாலே அந்த ஆளுகை நீக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிசாசின் ஆளுகைக்கு உட்படாமல் பிசாசின் கிரியைகளை
கீழடக்கி வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கு இந்த விதமான சிந்தைகள் இல்லாதபடி அநேகருடைய பிரசங்கங்கள், அநேக யூடியூப்பில் வரக்கூடியதான காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அங்கே பலவிதமான பிரசங்கங்களை கேட்டு ஜனங்கள் இப்படிப்பட்டதான நிலைமையிலேயே மூழ்கி போய்விட்டார்களே ஒழிய தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னதென்று அறியாத நிலைமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆசீர்வதித்தார். நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அவருடைய சந்ததியையும் தேவன் ஆசீர்வதித்தார். என்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறினோமோ, அவருடைய சுதந்திரராக நாம் மாறினோமோ, அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே சகல காரியத்திலையும் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் அது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அந்த சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழாக ஒரு காலத்தில் இருந்தோம். ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். இப்பொழுது ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்வது அவசியமான காரியம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது உலக மனிதர்களாலே இந்த காரியத்தை செய்ய முடியாது. ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த விதமான காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில் அந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க முடியும். ஆகவே முதலாவது தேவையானது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவது அவசியமான காரியம். ஏதோ கோயிலுக்கு வந்தேன், எல்லா பேரும் கும்பிடு போட்டாங்க, நானும் கும்பிடு போட்டேன், ஏதாவது கிடைக்குமா? அப்படி அல்ல. அது பழைய காலத்தில் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் வெறுத்தவர்களாக ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் கேடுபாடு நிறைந்தது என்று சொல்லி மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலேயும் மற்றும் கொரிந்தியரிலும் கலாத்தியரிலும் மாம்சத்தினுடைய காரியங்களை குறித்து அங்கே கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டதான நிலைமையிலே நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்குள் வரும் பொழுது, அங்கே அவர் வெளிச்சமாக அவர் வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். நம்முடைய இருதயம் இருள் நிறைந்த இருதயம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒளி உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இருள் நீங்கி போய்விடும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான பிசாசனுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் முதலாவது தேவையானது ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது அவசியமான காரியம். அப்படியானால் கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். அது இல்லாத பட்சத்தில் மற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவையானது ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இங்கே இருக்கிறவர்களில் அநேக
கிட்டத்தட்ட எல்லாரும் ஒருவேளை ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். யாராவது 1-2 புதுசாக வந்திருந்தாலும் ஏதாவது இந்த கோயிலுக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்காதா, நம்முடைய பிரச்சனைகள் தீராதா அப்படின்னு வந்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவரை செய்வார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்து நாம் பெறக்கூடாத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் முதலாவது வேண்டியது என்னவென்றால், நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். அப்படி அவர் நமக்குள்ளாக வாசம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிசாசுனுடைய கிரியைகள் முன்னதாக நமக்கு மேலாக இருந்தது. ஆகவேதான் அவன் என்ன சொல்கிறானோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். ஆக அப்படிப்பட்டதான நிலைமையிலே நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நம்மால் முடியும். சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் முடியாதுங்க, கஷ்டம். அப்படி இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறபடினாலே நாம பிசாசுனுடைய தலையை நாம நசுக்க முடியாது, அவர் நசுக்கி விட்டார். அதனாலே நாம் பிசாசுனுடைய ஆளுகைக்கு கீழ் இராதபடி பிசாசுனுடைய கிரியைகளை கீழடக்கி நாம் வாழ முடியும். இதை நாம் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னாலே முடியும், என் தேவன் இந்த காரியத்தில் வெற்றி சிறந்தார், என்னையும் வெற்றி சிறக்கக்கூடிய வாழ்க்கைக்குத்தான் அவர் அழைத்திருக்கிறார் என்றதான அந்த உணர்வோடு கூட நாம் இருப்பது அவசியம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் அங்கே பார்க்கிறோம், அவருடைய லூக்கா 17:21 ஆண்டவர் சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று சொல்லி சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அப்ப பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வந்தபோது அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அவர் தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ராஜா. அங்கே அப்படி சொன்னார். ஆனால் சிலுவையில் வெற்றி சிறந்த பின்பாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுள்ளதால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாக இருப்பதினால் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளாக கிறிஸ்து இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக வந்துவிட்டது. நாம் ஒரு காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்லுவோம். ஆனால் அதற்கு முன்பாக யாருடைய உள்ளத்திலே கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகி விட்டது. ஆனால் அது முடிவல்ல. தொடர்ந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தொடர்ந்து நாம் அதில் பெருகக்கூடியவர்களாக அதில் இருப்பது அவசியமான காரியம். அதில் பெருகுவது என்பதென்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பலப்பட்டு கொண்டே வருவது அவசியம். பலன் இருந்தால் தான் ஒரு எதிரியை ஜெயிக்க முடியும், இல்லாவிட்டால் ஜெயிக்க முடியாது. நமக்குள்ளே பிசாசு கொண்டு வருகிற பலவிதமான காரியங்களெல்லாம் எதிர்த்து செயல்பட வேண்டும் என்றால் பிலிப்பியர் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலவானாக மாற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலன் ஆண்டவர் இயேசுவில் மட்டும் உண்டு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இல்லையோ அவன் ஜீவன் இல்லாதவன்,
அவனுடைய வாழ்க்கையில வெற்றியோடு வாழ முடியாது. பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளோடே தான் வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்கள் வேறு. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பலவிதத்தில் போராட்டம் வந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே நாம் பலனடைந்து நாம் சத்துருவை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் பிசாசுனுடைய கிரியைகளை, பிசாசு கொண்டு வருகிறதான இச்சைகளை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை சோர்ந்து போய் சில பேர் இருக்கலாம், நான் இப்படியே வாழ்நாள் முழுசும் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் முதலாவது கொடுக்கக்கூடியதான வார்த்தை என்னவென்றால், அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது அவசியமான காரியம். அப்படி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ள தைரியமாக நாம் இருக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார் என்பதில் அந்த உறுதி நமக்கு இருப்பது அவசியம். இரண்டாவதாக, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதான காரியம், அவரிலே வளரக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறது எப்படின்னா, அது ஆரம்பம்தான். ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறது என்றால் அது முடிவல்ல, அது ஆரம்பம். அது வளர்ந்து 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 பெரிய பிள்ளையாகி படித்து வேலை பார்த்து அதுக்கு ஒரு குடும்பம் ஏற்பட்டு அது பெருசாகிக்கிட்டே இருக்கு. ஒரு செடி ஒரு விதையை போடுறோம்னு சொன்னால் அது முடிவல்ல, அதிலிருந்து முளை கிளம்பி அது பெருசாகி கனி கொடுத்து பழம் கொடுத்து வர்றது. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு நமக்குள் வந்துவிட்டார். ஆனால் கிறிஸ்துவில் வளரணும். அப்படின்னா எப்படி வளர்றது? தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவருடைய அபிஷேகமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய குணங்கள் நமக்குள் வரும் வரை வந்து கொண்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு முடிவு அல்ல. நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு 40 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணாலும் 55 வருஷங்கள் ஆனாலும் கூட இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அவர் விரும்புகிறதானபடி என்னுடைய வாழ்க்கை இன்னும் மாற்றிக்கொண்டே தான் வருகிறேனே ஒழிய எல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது, யாரும் சொல்லவே முடியாது. அப்போ எது வரைக்கும் நாம் வளரணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் பூரண புருஷராகிற வரைக்கும் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று சொல்லி மத்தேயு 5 கடைசி வசனத்தில் அவர் சொன்னார். அப்போ அந்த ஒரு குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வரைக்கும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்பது அவசியம். ஒரு செடியை வச்சிட்டோம்னாக்க அந்த செடியை ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டால் என்ன செஞ்சிடும்? அது வாடி போயிடும். இல்லாவிட்டால் ஏதாவது பூச்சி அரிச்சிச்சுன்னா என்ன செய்வோம்? அதுக்கு ஏற்ற மருந்தை நம்ம போடுவோம், உரம் போடுவோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து வளரக்கூடியவர்களாக இருப்பது அவசியமான காரியம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறார்,
அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய நிறுத்தி இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அங்கே கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அப்போ கிறிஸ்துவை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பதனால அல்ல, அவருடைய வார்த்தையை வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வளருவது அவசியமான காரியம். பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு படித்த மனிதர், வசதி உள்ள மனிதர், அதிகாரத்தில் இருந்த மனிதர் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம், எதை விட்டிருக்கிறோம்? நம்முடைய நேரத்தை நாம் விட்டிருக்கிறோமா? உபவாச ஜபங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் கலந்து கொள்கிறார்கள், ஆனால் அநேகர் அதில் கலந்து கொள்ளலை. அப்படி இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய அந்த பூரண வளர்ச்சிக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர முடியாது. ஆலய ஆராதனை, ஜெபங்கள் மற்றும் உள்ள காரியங்கள், காலை ஜெபங்கள், இவைகளெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுது நாம் தொடர்ந்து நம்மை அறியாமலே வளர்ந்து கொண்டே இருப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆகவே ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவேளை தூக்கத்தை நாம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வேதத்தை வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், மற்ற காரியங்களை செய்யலாம். அங்கே ஏதாவது ஒரு விதத்தில் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. அப்போ திருவசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். திருவசனத்தை நாம் அறிந்தால்தான் திருவசனத்தின்படி நாம் வாழ முடியும். அங்கே யாக்கோபு சொல்லும் பொழுது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடியவர்களாக இருப்போம். வளரும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவரில் நிலைத்திருக்கக்கூடியதான வாழ்க்கை இருப்பது அவசியம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ நிலைத்திருப்பது என்பது என்ன? ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு நிலைத்திருக்கும். அப்போ அந்த வீடு நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு அதை ஆண்டவர் அங்கே அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் அதில் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல் ஃபவுண்டேஷன் சரியாக இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டிக்கொண்டே இருப்பது அவசியமான காரியம். அதுதான் அவரிலே நாம் நிலைத்திருக்கக்கூடியது. அவருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நாம் நடக்கும்போது அவரிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ
அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்கள் கேட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டுமானால் முதலாவது வேண்டியது அவருடைய வார்த்தையில் அவரில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பது அவசியமான காரியம். ஒரு செடி இருக்குன்னா இதை பிடிங்கி அந்த இடத்துல நான் நடுறது, திருப்பி அதை எடுத்து 2 நாள் கழித்து அங்கே நடுறது, இப்படியே இருந்தால் அது என்ன செய்யாது, வளராது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சபையை ஏற்படுத்தி, ஆண்டவர் ஏன் சபையை ஏற்படுத்தினார்? ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஏன் சபையை ஏற்படுத்தி போதகர்களை ஏற்படுத்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிந்து அவர்களே நிலைத்திருந்து அவருடைய குணாதிசயங்களை உடையவர்களாக மாறி அவருடைய சுபாவம் நமக்குள்ளாக வந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். பேதுருவினிடத்தில் சொல்லும் பொழுது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொல்லி சொன்னார். ஏன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது? அந்த சபையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவன் உலாவுகிற இடமாக அது இருக்கிறது. ஆகவே தான் அநேக இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய சபைகளிலே பார்க்கும் பொழுது பல பிரச்சனையோடு வரக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவையோடு வருகிறதான மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. பிசாசுனுடைய கிரியைகளிலே அகப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஏனென்றால் சபையிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆகவே சபைக்கு ஒழுங்காக நாம் கிரமமாக வருவது அவசியமான காரியம். சபை ஆராதனையை நாம் அல்லத்தட்டிவிடக்கூடாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டுள்ளது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. இந்த நம்முடைய வாழ்க்கையில் சபை கூடி வருதலை எக்காரணத்தை முன்னிட்டும் நாம் விட்டு விடாதபடி இருப்பது அவசியமான காரியம். ஆகவே அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதும் அவருடைய உபதேசத்தின்படி வாழ்வதும் சபையில் நிலைத்திருக்கக்கூடியதான அந்த பிரசன்னத்தில் இருப்பதும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று நாம் ஆவியில் அனலுள்ளவர்களாக இருப்பதும் அவசியமான காரியம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம். சில வேளைகளில் நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், நல்லது, ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கோமோ அதற்கு ஏற்ற விதமாக ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படியாக நாம் வாழக்கூடியவர்களாக இருப்பது அவசியமான காரியம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கும் பொழுது அங்கே வல்லமை இருக்கும். நாம் இப்படி தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும் நம்ம ஒன்றுமே பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மை அறியாமலே ஆராதனையிலே இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவரிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் நாம்
அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ முடியும். அப்படி இல்லாவிட்டால் அவரை அறியவும் முடியாது, அவர்கள் வளரவும் முடியாது, அவர்கள் நிலைத்திருக்கவும் முடியாது, சாத்தானுடைய அதிகாரத்தை தள்ளிவிடவும் முடியாது, அவருக்கு பயன்படவும் முடியாது. சாத்தானுடைய அதிகாரம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து தொடர்ந்து அவன் கிரியை செய்யும்போது வேறு விதமாக தேவனுக்கு பயன்படக்கூடிய அந்த சிந்தை வராதபடி இதே சிந்தனையில் இருக்கக்கூடிய பலர் உண்டு. ஆகவே இந்த விதமான காரியத்தை நாம் செய்ய செய்ய, ஒரு பாத்திரத்தில் அழுக்கு தண்ணி நிறைய இருக்குன்னு சொன்னால் பைப்பு நல்ல தண்ணியை திறந்து விடும்போது அது எப்படி அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் போய் விடுகிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம், பரிசுத்த ஆவியானவருடைய துணை, இவைகளெல்லாம் இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அது நீங்கி கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 4ஆவதாக அந்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க. மத்தேயு 5:2. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இங்கே ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது உபதேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக ஆர்வமாக வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேடும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இது ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார். ஆண்டவர் இருக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லிய உபதேசத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை இருப்பது அவசியமான காரியம். மத்தேயு 5, 6, 7 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு பல காரியங்களை அங்கே சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது என்ன செய்யும்னாக்க, அந்த பிசாசனுடைய கிரியைகளுக்கு நாம் எதிர்த்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஈச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சொன்னார். பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி, இப்படிப்பட்டதான காரியங்களைப் போல இந்த மத்தேயு அதிகாரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு பல காரியங்களை சொன்னார். அதன்படியாக நாம் ஜீவிக்கும்போது நாம் பலனுள்ளவர்களாக இருக்க முடியும், சத்துருவையும் எதிர்த்து செயல்பட முடியும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் விரட்டிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அது நிறையா அந்த பகுதியில் பூராமே ஏதாவது விளைஞ்சி அப்படிப்பட்ட நிலையங்களை காஞ்சி போயோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வாங்கன்னா, புதுசாக அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற போது சிங்கம் தன்னை தொடாதபடிக்கு தீ பொருத்தி விட்டாங்கன்னா என்ன செய்யும், அந்த பக்கத்தில் என்ன செய்யும், தீ பரவிக்கிட்டே போகும்போது சிங்கம் அட்டாக் பண்ண முடியாது, சிங்கம் அந்த பக்கம் போய்விடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உபதேசத்தின்படி வாழும் பொழுது அந்த சத்ருவனுடைய அந்த ஆளுகை நம்மேலே வராதபடிக்கு காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. அங்கே ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்கும். 1-2 காரியத்தை, சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி சொன்னார். அப்போ ஆவியிலே எளிமை என்பது என்னன்னா தாழ்மையின் குணம். சில பேர் வாயில் சொல்லுவாங்க, ஐயா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, வாயில் நல்லா பேசுவாங்க. சில பேர் கூட கும்பிடுன்னு சொல்லுவாங்களே, கும்பிடவும் செய்வாங்க. ஆனால் என்ன இருக்காதுன்னா உள்ளத்துக்குள்ள தாழ்மை இருக்காத நிலைமையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
தாழ்மை இல்லாவிட்டால் என்ன இருக்கும்னா பெருமை இருக்கும். அந்த பெருமை எங்கேருந்து வந்தது? பிசாசுனிடத்தில் இருந்து வந்தது. அவன் தான் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், அந்த சிங்காசனத்தில், தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன் என்று பெருமையோடு அவன் சொன்னான். ஆகவே ஆண்டவர் அவனை தள்ளினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் பெருமைக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா அந்த வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வராதபடி எல்லா காரியங்களிலேயும் நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் மார்பிளை அடித்து கொண்டு, பாவியாகி என்மேல் கிருபையாகி இரும் என்று சொன்னான். ஆனால் அந்த பரிசேயனோ சொன்னால், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அதை சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனல்ல, இவனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது என்று சொல்லி. அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது தாழ்மையினுடைய குணத்தோடு கூட நாம் ஜெபிப்பது அவசியமான காரியம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 5:5 ஆண்டவர் சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். பூமியை எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும்? ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்க முடியலை, பிறகு எப்படி நம்ம பூமியை சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பூமியை சுதந்திரிப்பது என்பது இந்த பூமியில் உள்ள ஜனங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தக்கூடியதான காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை கண்டு அநேகர் என்ன செய்ய முடியும்னா நம்முடைய சாந்த குணத்தை பார்த்தே ஆண்டவரிடத்தில் வர முடியும். ஏன்னால் உலகத்தில் அவர்கள் பார்க்கிறதான எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா எரிச்சலோட, கோபத்தோட இப்படி தான் இருக்காங்க. அதே போல் நாமும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, அட இவங்களும் நம்மளை போல தான்ப்பா, நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம், அந்த சாமியை கும்பிட்றோம், இவங்க கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறாங்க, ஏசாமியை கும்பிட்றோம், நம்மளை மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்கன்னா ஆண்டவர்களிடத்தில் வரமாட்டாங்க. ஆகவே எந்த ஒரு காரியமானாலும் சகிப்பு தன்மையோடு கூட வாழ்வது அவசியம். நிறைய இடத்துல பார்க்குறோம், பக்கத்து வீடு பக்கத்து வீட்டில் வேறு ஆட்கள் இருந்தாங்கன்னாக்க அவங்களோட சண்டை போடக்கூடிய கிறிஸ்தவங்கள் உண்டு. எனக்கு தெரியும், ஒரு அடிக்காக சொந்த சகோதரனையே பகைச்சிக்கிட்டு பேசாது இருக்கக்கூடியவர்கள்லாம் உண்டு. இப்படிப்பட்டதான குணமுடையவர்களாக அல்ல, அவர்களோடு சண்டை போடக்கூடிய குணம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு பாருங்கள், அவங்கெல்லாம் அதை பேசுவாங்க இதை பேசுவாங்க, கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாந்தமாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க உங்கள் மேலே அவங்களுடைய கண் பதியும். எப்படி இவங்க இவ்வளவு சாந்தமாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அறியும் பொழுது, தொடர்ச்சி அவங்களோட நம்ம பழகும்போது, ஆண்டவரை பற்றி நாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். சாந்த குணம் இல்லாமல் அவர்களைப் போலவே நம்முடைய குணமும் இருந்துச்சுன்னா அவர்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளவே முடியாது. ஒரு தடவை ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா, ஒரு பொய்யை சொல்கிறதோ இல்லாவிட்டால் வேறு காரியங்களை சொல்கிறதோ, இந்த காரியங்கள் அவங்களுக்கு இடரலை உண்டாக்கிடும். ஆனால் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன செய்யும், நம்மளை அறியாமலே இடறல். சில வேளைகளில் நாம் அறிந்தும் நாம் இடரல் உள்ளவர்களாக இருக்க முடியும். நாம் அறியாமலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், இடரல் உள்ளவர்களாக இருக்க முடியும். நான் சென்னையில் இருக்கும்போது என்னுடைய மிஸ்ஸஸ், அக்கா, தங்கச்சியெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு தடவை வந்திருந்த போது என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, நான் இங்கே சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் என்னுடைய அக்காவோட தங்கச்சியோட போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க.
நான் சொன்னேன், இங்கே 40,000 பேர், அப்போ 20,000 பேர் இருந்தாங்க. இவ்வளோ பெரிய சபையில் இருக்கேன், என்ன எல்லாத்துக்கும் தெரியும், உன்னையும் தெரியும். இப்போ நான் போய் இங்கேருந்து சென்னை சில்ஸுக்கோ போத்தீஸுக்கோ கூட்டிகிட்டு போனாக்க அந்த சபையில் இருக்கிற யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரோ ஒரு பெண்ணோட கூட சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு அவங்களுடைய மனசில் நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க யார் என்னன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது என்ன செய்யும்? இடரலை உண்டாக்கி விடும். நேற்று கூட என் வீட்டில் சொன்னாங்க, இதே போல தான். ரொம்ப நாள் கழித்து சொன்னாங்க, எல்லாம் சேர்ந்து போகலாம்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, கடைசியில் கால் வலிக்குது, நீங்கள் போயிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் போகல, நீ வந்தால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லாட்டி வரலன்னு சொல்லிட்டேன். அப்போ எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நாங்கள் சென்னையில் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சென்னையில் இருந்தபோது பக்கத்தில் இருந்தவங்க ரொம்ப வேண்டியவங்க பிலிவர்கள், அங்கே சர்ச்சுக்கு வர்றவங்க தான். அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அவசரமாக நான் வேலைக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸு போயிருக்கு நேரம், தயவுசெய்து உங்கள் ஸ்கூட்டரில் கொண்டு போய் என்னை அங்கே இறக்கி விட்ருங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் முடியாது, வேணும்னா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போங்க, நான் காசு கொடுக்குறேன், ஆனால் நான் என்ன செய்ய முடியாது, ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்களுக்கு எனக்கு என்ன வந்துச்சு, மனஸ்தாபம் வந்துச்சு. அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. மனஸ்தாபம் வந்தாலும் மற்றவர்கள் இடறி போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியம். எந்த காரியத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் இடறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இது நம்ம அறியாமலே நடக்கக்கூடிய காரியம். அறிந்தும் இடரல் வரக்கூடியதான காரியங்கள் உண்டு. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்று சொல்லி சொன்னார். நமக்குள்ள ஆண்டவராகி இயேசு இருக்கார், அவருடைய வெளிச்சம் நமக்கு இருக்குது, அது பிரகாசிக்கப்படும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே மரக்காலால் மூடி வைக்காதபடி அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி இருக்கணும்னு சொன்னார். அப்போ நமக்குள்ளே இருந்து வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டுமே ஒழிய நாம் இருளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது. அப்படி செய்யும்போது அநேகர் நம்முடைய வாழ்க்கையை கண்டு ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வருவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஐந்தாவதாக இந்த காரியத்தில் மூன்றாவதாக 5:7 கூறப்பட்டுள்ளது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் சொன்னார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்ன செய்யுமா, இரக்கம் கிடைக்கும். அப்படின்னா நாம் ஒருத்தருக்கு இரக்கம் செஞ்சால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவராக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, இரக்கம் நியாய தீர்ப்பில் மேன்மை பாராட்டும் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் இரக்கமுடையவர்களாக இருப்பது அவசியமான காரியம். இரக்க குணம் இருந்தால் எப்படி இருப்போம்னாக்க, உதாரண குணமுள்ளவர்களாக நாம் இருப்போம். கஞ்சத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. கஞ்சத்தனம், பிசினித்தனம், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நிறைய பாருங்கள், காய்கறியெல்லாம் விற்றுட்டு வருவாங்க. அந்த அம்மா எவ்வளோன்னு கேட்கும், கிலோ 20 ரூபான்னு சொன்னால் 20 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க, 15 ரூபாய்க்கு கொடு அப்படிமா. அதில் 1.5 ரூபாயை மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, அது கஞ்சத்தனம். இதே போல் பல இடங்கள்லையும் பார்க்கும் பொழுது கஞ்சத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் அவர் தம்மையே நமக்காக கொடுத்தார். நாம் இரக்கம் செய்யும்போது ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறபடியினாலே நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பது அவசியமான காரியம். அடுத்ததாக 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்
பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பது என்பது கண்கூடாக நாம் பார்ப்பதல்ல. ஒரு நாளிலே தேவனை நாம் முகமுகமாய் காண்போம். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கு வேண்டியது இருதயத்தில் சுத்தம் இருப்பது அவசியமான காரியம். அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு செவுரு இருக்குன்னாக்க அந்த செவுரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை, நல்லா வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஒரு சில புள்ளிகள், கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னா என்ன தெரியும்? அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அதே போல் நமக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஆண்டவருக்கு பிரியமற்ற, தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை அழித்து கொண்டே செல்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே நாளில், ஒரே மாதத்தில், ஒரே வருஷத்தில் எல்லாம் போயிடாது. ஆனால் எது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிகிறோமோ அதையெல்லாம் வெறுக்க வேண்டும். நல்ல தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அது வெறுத்து கொண்டே வருவது அவசியமான காரியம். அசுத்தமானதை அப்புறப்படுத்தி கொண்டே வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல காரியங்களில் அவங்க இருக்காங்க. பல சினிமாக்கள், நாடகங்கள், மற்ற காரியங்கள். நேற்று ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட இருக்கும்போது, அவங்க வீட்டில் அவங்களுடைய பையனுக்கு ஒரே பிசாசுடைய போராட்டம், பிரச்சனை. அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி உபவாச ஜபங்களில் வந்து கலந்து கொள்ளனா கேட்க மாட்டேங்குது, வீட்டில் சும்மா தான் இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவியில் நாடகம் போட்டுக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்படி விடுதலை ஆகும்னு அவரே என்கிட்ட கேட்குறார். அப்போ விடுதலைக்கான வழி உண்டு. ஆனால் அந்த வழியை அறிந்தும் அதை செய்யாதபடி இருக்கும் பொழுது விடுதலை கிடைக்காது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சுத்தமாக இருப்பதற்கு பிரயாசப்படும்போது தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது 5:9 சொல்லப்பட்டுள்ளது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவன். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்றால், நாம் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நேர் எதிரான காரியம் என்னவென்றால் சண்டை போடுகிறதான குணம். அந்த சண்டை போடுகிறதான குணம் யாருடைய குணம்? பிசாசனுடைய குணம். டெய்லி புருஷனோட சண்டை போடுறது, இல்லாட்டி மனைவியோட சண்டை போடுறது, இல்லாட்டி மற்றவங்களோட சண்டை போடுறது. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானமாக இருக்க முடியாது. நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் மற்றவர்கள் சமாதானத்தோடு வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும்? வழி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சண்டை போட்டால் திருப்பி நமக்கு என்ன வரும்? சண்டை தான் வரும். அவர்களுடைய சமாதானத்தை சண்டை போட்டு கெடுக்கும்போது நமக்கும் சமாதானம் என்ன செய்யும்? போயிடும். ஒரு செவுத்தில் ஒரு பந்தை எரிஞ்சால் அது திரும்பி வருவது போல நம்முடைய வாழ்க்கையில் அது எதிராக வரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். மற்றவங்களுடைய மனதை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், நான் சமாதானம் உள்ளவனாக வாழணும். அதே வேளையில் மற்றவர்களும் சமாதானமாக வாழ்வதற்கு சண்டை, வாக்குவாதங்கள் இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்ற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியம். மத்தேயு 5:44 ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்குகளை நேசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சத்ருவை நேசிக்கிறதா? அது நிறையா பேருக்கு அது புரியாது. என்னன்னு புருஷனை நேசிக்க முடியலை, மனைவியை நேசிக்க முடியலை, மருமகளை நேசிக்க முடியலை,
மாமனாரை நேசிக்க முடியலை, இப்படி ஒருத்தரையும் சபையாருக்குள்ளேயே சபையாரை நேசிக்க முடியலை. இப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் யாரை நேசிக்க முடியும்? சத்ருவை நேசிக்க முடியும். நேசிக்க முடியாத காரியத்தை, செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லலை. அதை செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை தாழ்த்தி அதன்படி வாழக்கூடியதான காரியங்கள் இருப்பது அவசியமான காரியம். ஆகவே நாம் சமாதானத்தோடு வாழ்வதற்கு, நாம் மற்றவர்கள் சமாதானமாக இருப்பதற்கு வழி செய்யும். குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது உலக குடும்பங்களில் இருக்குது. அதுவும் சில குடும்பங்கள்லாம் சண்டையே போட மாட்டாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சண்டை. அதனால தான் பிரிவினைகள், அதனால தான் பல காரியங்கள் நடக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் யாரோடையும் சண்டை போட மாட்டேன், சமாதானமாக இருப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தால் நாம் சமாதானமாக வாழ முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சத்ருவையும் நேசிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் மற்ற யாவரோடும் வேதம் சொல்கிறது, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்ற பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தோடு இருப்பது அவசியம். இந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்யணும்னா தேவனுடைய அன்பை உணர்ந்து, அவருடைய தியாகத்தை உணர்ந்து, அவருடைய நோக்கத்தை அறிந்து இதை நாம் செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம அறியாட்டி செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் உன்னை நேசிப்பது போலவே நீ பிறனையும் நேசி என்று சொல்லி வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே மற்றவர்களை நேசிக்கக்கூடியதான கிருபை நமக்கு இருக்கணும். மற்றவர்களை நேசிக்கிறதை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? ஒரு ஆளுக்கு ஒன்றை கொடுக்கும்போது அதை நாம் அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் கொடுக்கிறது அநேகரிடத்தில் இல்லை. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இதை எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தில் கற்றுக் கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு சபைக்கு போய்கிருந்தேன். காசு எனக்கு ரொம்ப கிடையாது, கொஞ்சோண்டு காசு இருந்துச்சு. ஒரு நாள் சாப்பிட போகலாம்னு நினச்சிக்கிருந்தேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்தார், அதே சபையில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அப்போ அவர்கிட்ட சும்மா வழியை, இப்போ அப்படி இல்லை, நான் யார்ட்டையும் இப்படி கேட்கறது இல்லை. அப்போ எனக்கு ஆரம்ப காலம். அவர் சொன்னேன், இன்றைக்கி டிஃபன் வாங்கி தரீங்களான்னு. சரி வாங்க டிஃபன் வாங்கி தரேன்னு சொன்னார். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் பேசினார், உனக்கிட்ட காசு இருக்குது, அந்த காசை செலவழிக்காமல் நீ மற்றவர்கள் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறது என்னன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்களும் அந்தப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வசனம் எனக்கு வந்த உடனே நான் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கும் சேர்த்து காசை நான் கொடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் ஃபுல்லாக அப்படி செய்யாட்டியும் 1-2 காரியங்களில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நிறைய இடங்களில் கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலரும் பலவிதமான காரியங்களை கிஃப்டாக கொடுப்பாங்க, பல காரியங்களை செய்வாங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு வசனம் போடுவாங்க, தப்பு இல்லை, ரைட்டு. ஆனால் நான் என்ன வசனம் போட்டு கொடுத்தேன்னா, என்னுடைய பெரிய பொண்ணு கல்யாணம் நடந்தபோது இதே வசனத்தை அப்படியே ஒரு போர்டில் செஞ்சு கல்யாணத்துக்கு வந்த கிட்டத்தட்ட 700-800 பேருக்கும் இந்த வசனத்தை நான் கொடுத்தேன். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரோவில் அந்த வசனத்தை ஒட்டியிருப்பேன். வேறு யாரும் வந்து பார்க்க போகிறதில்ல, எனக்கு நானே ஞாபகப்படுத்துறதுக்காக அது வீட்டில் அப்படியே என்ன செய்து இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிறதான அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கொள்கைகள் நமக்குள்ளே வர 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 வர
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கும் பொழுது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாத நிலைமையில் நாம் செல்ல முடியும். ஆகவே இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமாக நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் உண்டு. சில பேர் நல்ல கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, புலித்தோல் போர்த்திய பசுவா என்னது பசுத்தோல் போர்த்திய புலி. உள்ளுக்குள்ளே புலி இருக்கும், ஆனால் வெளியே எப்படி தான் இருப்பாங்க, பசுவை போல சாதுவாக காண்பிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பார்த்தாக்க ஸ்தோத்திரங்க அப்படிம்பாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன செய்யும், நம்மளை குறித்து ஒரு எரிச்சல் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அதில் பார்த்தீங்கன்னா அழகாக என்ன செஞ்சுருப்பாங்க, அதை நல்ல என்னென்ன கல்லில் போடணுமோ போட்டு அழகாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், பூராமே அழுகி போய் ஒரு மாதிரியாக புழு பிடிச்சி உள்ளே கிடக்கும். அதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையில் வெளிப்பிரகாரமாக நல்லா இருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, வேண்டாத குணங்கள் இருக்குது. ஆண்டவர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. நாம் பட்சிக்கிற ஓநாயை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் இராதபடி ஆண்டவர் விரும்புகிறதான காரியத்தை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. குணம் மாறிக்கொண்டே வரணும். ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அந்த காரியங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய மனதை என்ன செய்யணும், சரியாக்கி கொண்டு வருவது அவசியமான காரியம். அப்படி இல்லாட்டி துணிந்து பாவத்தில் வாழக்கூடியவர்களாக இருப்போமையானால் என்ன நடக்கும், எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்பணும். இல்லாவிட்டால் அங்கே வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒரு பிசாசு ஒரு ஆளை விட்டு போய் திருப்பி என்ன செய்யுமா இருந்தால் சரியில்லாமல் வெற்றிடமாக இருந்தால் 7 கூட்டிக்கிட்டு வருமா. அப்போ அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் என்ன இருக்கும், கேடுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சில பேர் பிசாசனுடைய பிடியில் சிக்கி இருக்கலாம், வெளியே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே இருளின் அதிகாரத்துக்குள்ளே தான் இருந்தோம். ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் மீண்டுமாக இப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் சிக்கிக்கொள்ள கூடாது. 5வதாக பார்க்கும் பொழுது, முதலாவது 4 காரியங்கள் சொன்னேன். 5வதாக பார்க்கும் பொழுது அங்கே கூறப்பட்டுள்ளது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ன, பல காரியங்கள் இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது, அது நம்மோடு பேசும்போது, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதை ஆண்டவர் செய்வதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஒன்று காரியம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் நீ அறிவி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை செய்திருக்கிறார். அதனால தான் அநேக தேவ சபையில் வந்து சாட்சி சொல்கிறோம், நல்ல காரியம். அதே போல் மற்ற இடங்களிலேயும் ஆண்டவர் நமக்கு செய்ததான காரியத்தை நாம் சாட்சியாக சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் அவர்களுக்கு வர்த்திக்கப்படும். மற்றொரு இடத்துல பார்க்கும் பொழுது லூக்கா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான காரியத்தையும் நாம் அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தி, சுவிசேஷத்தினுடைய செய்தியையும் நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்பது அவசியமான காரியம். அப்படி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் அந்த வேளையில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது அவங்க ஆண்டவரை நம்பும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு பெரிய என்னது விசுவாசம் நமக்குள்ளாக உண்டாகும். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு பல காரியங்கள் உண்டு. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும்,
எதிர்த்து நிற்க முடியும். ஆறாவதாக எபேசியர் 6:10 பார்க்கும் பொழுது அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசு தந்திரமாக நம்மிடத்தில் வந்து சில காரியங்களை கொண்டு வரலாம். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருந்து அவருடைய சத்துவத்தில் பெருகினவர்களாக இருக்கும் பொழுது அவனுக்கு எதிர்த்து செயல்பட முடியும். ஏழாவதாக ரோமர் 12:12 பார்க்கும் பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருப்பது அவசியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று போகாது என்று சொல்லி சொன்னார். ஆகவே ஜெபத்தில் உறுதியாக நாம் தரித்திருக்க வேண்டும். அநேக ஜெபத்தில் காலையில் காரியங்களில் அந்த 4 மணி 6 மணி அது வரைக்கும் நடக்கக்கூடிய பிரேயரில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. இந்த 40 நாள் ஜெபங்களில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. இப்படியாக நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் போகும்போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிறதான வசனம் சங்கீதம் 105:4 வாசிங்க, சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் தான் என்ன இருக்கா? வல்லமை இருக்கு. அப்போ நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய சமூகத்தில் போய் உறுதியாக இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய கிரியைகளை நாம் கீழடக்கி வாழ முடியும். இல்லாவிட்டால் முன்பு பிசாசு எப்படி அதிகாரம் செலுத்தினானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அதிகாரத்துக்கு நாம் உட்பட்டு விடாதபடிக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருப்பது அவசியமான காரியம். கண்களை மூடி செபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து காத்து வருகிறேன். இன்றைய நாளிலே வந்ததான உம்முடைய ஜனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள ஆண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அவர்களுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தள்ளும்படியாக செபிக்கிறோம். என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுப்பி நிற்போம். எழுப்பி நின்று காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி நீங்கள் சர்வ வல்லம் உள்ள தேவனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி உம்முடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கொடுக்கிறது நிமித்தமாய் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்கள், எல்லா விதமான கஷ்டங்கள், கடன் பாரங்கள், வியாதி பலகீனங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே. என்னை சுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. என்னை சுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காகலாம் உயிர் உள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காகலாம் உயிர் உள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். விசேஷித்த தேவையுள்ளவர்கள், பலவீனப்பட்டவர்கள், வியாதி உள்ளவர்கள், எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், ஏதாவது ஒரு தேவை, எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து அவளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இல்லை என்றால் நாம் எல்லாருமே எழுந்து நிற்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்ட வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் யாவரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர்,
ஆமேன், ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் எழுந்து நிற்கலைனாலும் நிச்சயமாக பர்சனலாக உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. இந்த ஜெப நேரத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, எங்கள் தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. பலவீனப்பட்டவர்கள் ஆமேன் வியாதி உள்ள இடங்களில் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் தலையின் மேலே கரங்களை வைத்து இந்த ஜெப வேளையில் தேவ வல்லமை உங்களுடைய சரீரத்தை தொடும்படியாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வஸ்திர தொங்கத்தை தொட்ட மாத்திரத்திலே உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே சபைக்குள்ள நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிற இதே நேரங்களில் வல்லமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எந்த இடத்துல பலவீனமாய் இருக்கிறதோ அதே இடத்துல வல்லமை இறங்கி வரும்படியாய், நீ தொட்டு சுகத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய தழும்புகளால் சுகமானோம் என்ற வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா எல்லா வியாதிகளின் கூறுகள் முற்றிலுமாய் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சுகர் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே நார்மலாய் மாறுவதாக. எல்லா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தலை வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். கண் பார்வையில கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை செய்வீராக. நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வல்லமை. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீ தொட்டு சுகத்தை தரும், சுகத்தை தாங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் எந்த தேவைகள் இருக்கிறதோ ஆமென், இந்த வாரத்தில் இந்த தேவைகள் நடந்தா பரவாயில்லை, இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் ஆமென் இந்த அற்புதங்கள் நடந்தா நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆமென் பாரத்தோடு இந்த இடத்துல நிற்கிறதான ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் விடுவிக்கிறதற்காக, நீர் அற்புதங்களை செய்வதற்காக ஓ நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.